ஸோ இங்க இந்த செகண்ட் பார்ட் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து கிரிக்னார்ட் ரியேஜன், அதாவது போன கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹியர் த கேட்டலிட்டிக் பிஹேவியர்ஸ், அதாவது இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் போரோஹைட்ரைடு, பல்லேடியம் ஹைட்ரஜன், இவங்கெல்லாம் ஒரு ஆல்டிகைடு கீட்டோன் ஆசிட்ஸ். இவங்களை எப்படி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்றாங்க, ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்றாங்க கராத்தே. ஓகே, அப்போ ஒரு 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 ஆல்டிகைடு என்னவா மாறும்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலா மாறும்னு சொன்னோம். ஒரு கீட்டோன் செகண்டரி ஆல்கஹாலா மாறும்னு சொன்னோம். இதெல்லாம் நார்மலா இருக்கிற அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா ஆசிட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், அவனை ஒரு ஆல்கஹாலா பிரைமரி ஆல்கஹாலா மாத்தணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் நீடு. இது எப்படின்னா, ஆம், இவன் இந்த ஆல் ஆல் ஆசிட் இருக்கான்ல, சிஓஹெச், இவன் வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா, மைல்டா ரெடியூஸ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஆல்டிகைடு பக்கம் வருவோம். ஆல்டிகைடை ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஆல்கஹால் கிடைக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரீம், அப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் வேணும் அவனை வந்து நம்ம ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ண. ஸோ அது இல்லாத டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் மாத்தி அதை ஆசிட் கேட்டலிஸ்ட் பண்ணி, ஐ மீன் ஹைட்ரஜன் கேட்டலிசிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், உடைச்சு ஆல்கஹாலா பிரிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்திருக்கோம். Here, Grignard reagent. In chapter haloalkene, haloarenes, உங்க கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க haloalkene, haloarenes. We know how to prepare the reagent. ஓகேவா? How to prepare the reagent? Because we have alkyl halide. ஒரு alkyl halide இருக்கு. That alkyl halide react with magnesium ether நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நமக்கு என்ன ஆயிடும், RMgXஆ மாறும். RMgXஆ மாறும். இந்த கண்டிஷன் இது நமக்கு நல்லா தெரியும். எப்படி சார்ஜ் விரிப்ப ஆர வந்து மெட்டல் ஆல்வேஸ் பாசிட்டிவ், இதை மறக்க கூடாது. மெட்டல் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்ப மெட்டல் பாசிட்டிவ்னா சார் எக்ஸ் நெகட்டிவ் தானே சார் அப்படின்னா அவ்வளவுதான், பறக்க விட்டுருவேன். எக்ஸ் ஆக்சுவலி த பாண்ட் பிட்வீன் மெக்னீசியம் அண்ட் எக்ஸ் இஸ் குவைட் கோவலண்ட். ஏன்னா ஃபஜான் ரூல் இருக்கும். அப்போ அங்க அவனை விட ஈஸியா யார் அயனைஸ் ஆவா அப்படின்னா ஆர். இந்த ஆர் வந்து மைனஸ் சார்ஜா இருக்கும். நீங்க இல்ல அந்த ஹலோக்கின் ஹாலோரின்ஸ்ல என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா, இந்த ஆர் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுவான், ஹச்சு தூக்கிடுவான், ஒரு அல்கேனா மாறிடுவான். அப்படிதான் படிச்சிருப்பீங்க. ஒரு அரைலாவோ அல்கேனாவோ மாறுவான்னு படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க ஆல்கஹால்ஸ்ல இது என்டையர்லி டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரு நியூக்ளியோ ஃபைல் அப்படி இறங்கி ஓடுவான், கன 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 கனன்னு இறங்கி ஓடுவான். அங்க பாருங்க, ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா நம்மளுடைய கார்பனைல், பிகாஸ் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணணும், இல்ல ஆல்கஹால் ரியாக்ஷனுக்குள்ள போகணும். இதுதான் கான்செப்ட். அப்போ ஐம் டேக்கிங் ஒன் ஆல்டிகேட் ஆர் கீட்டோன் வாட் எவர், இட்ஸ் அ கார்பனைல் குரூப், கார்பனைல் கார்பன். இதை இங்கிட்டு பார்க்கணும், எப்படி பாருங்க, அதை விட அழகா வரைவா, அழகா. ஓகே, ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சிரிக்க கூடாது. இங்க பாத்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன், விச் ஒன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்னா ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்ப பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் எல்லாம் மெதுவாக மேல் நோக்கி இழுத்து விடுவான். அப்போ மெதுவாக பார்ஷியலா, விச் மீன் தட் ஃபெல்லோ காட் அ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் தட் கார்பன் பிலோ கார்பன் அவை பார்ஷியல் நெகட்டிவ்னா இவன் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப சார்ஜ் செப்பரேஷன் தெரிஞ்சிருச்சு. நவ் வி நோ ஹவு டு சார்ஜ் செப்பரேட் அவர் கிரிக்னார்ட் ரியேஜன். ஹியர் வி ஹாவ் அ கிரிக்னார்ட் ரியேஜன் RMgX. இப்ப சார்ஜ் பிரிச்சீங்க அப்படின்னா that R is negative and Mg is positive, Mgx is positive. இந்த மெட்டல் இருக்கிற பார்ட் டசன்ட் மேட்டர், அதில் விட்டுருங்க. ஆனா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு எக்ஸாம்ல எவனாவது ஒருத்தன் நீதானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். அதனால அது சும்மா ஒரு கண்ணு வச்சுக்கோ அதுக்கு மேல. இப்ப இந்த ஆறு என்ன பண்ண போறான் அப்படின்னா, இங்க இருந்து ரன் ஆகி வந்து மைனஸ் சார்ஜ் அங்கிருந்து மைக்ரேட் ஆயிருந்து டன் 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 அட்டாக் பண்ண போறான். they gonna join with the carbon, they gonna attack, which mean they form a new bond with the carbon. அப்போ இவன் வந்து அடிச்ச உடனே கார்பனுக்கு எப்பயுமே 4 பாண்டு சுத்தி இருக்கணும் இல்லையா? அப்போ இவன் அடிச்ச உடனே இந்த பாண்டு உங்களுக்கு ஜம்ப் ஆகி மேல போகும். இப்ப என்னாச்சு, அவன் வந்து இப்ப அடிச்சு கீழே விழுவல, கள்ள தூக்கி அடிக்கிற மாங்காய் மாங்காய் கீழே விழுது, ஓகே அது வேற கான்செப்ட். ஆனா இவன் போயிட்டு அட்டாச் ஆயிக்கிறான், அவனோட சேர்ந்துக்கிறான். இந்த ஒரு ஒரு செடியில முள்ளு மாதிரி இருக்கும், ஃப்ரெண்டோட அந்த இதெல்லாம் தலையெல்லாம் தூக்கி போட்டு போய் ஒட்டிக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்ப பாருங்க என்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. சி, அந்த எலக்ட்ரான் மைக்ரேட் ஆனதுனால மேல சிங்கிள் பாண்ட், ஹியர் ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்கா, இங்க ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்கா. இது கூட யார் இருக்கானா ஒரு ஆர் குரூப், இப்ப நம்ம ஆட் பண்ண ஆர் குரூப் உட்காந்துட்டான். இந்த ஸ்டெப் தான் இங்க இருக்கு. திஸ் இஸ் கால்டு அடக்ட். அடக்ட், இந்த அடக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க வந்து லைட்டா சேர்ந்து இருப்பாங்க ஆனா இவங்களுக்குள்ள பெருசா வந்து பாண்ட் ஃபார்மேஷன்லாம் இருக்காது. இப்போ இந்த பார்ட் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டை ஈவன் ஜஸ்ட் அந்த லைட் வந்து இது சுத்தி வரும்ல, அந்த பூச்சி எல்லாம் சுத்தி வரும்ல கீன்ட்டு, என்னதான் சுத்தி வந்தா லைட்டை திங்கிமா அந்த பூச்சி, வாய்ப்பே கிடையாது. இல்ல அந்த லைட்ல உட்காந்து படிக்குதா பூச்சி, கிடையாது. சும்மா சுத்தி வரும், அதுக்கு ஒரு அந்த ஹீட் அது இதுன்னு நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க, சுத்தி வரும்.
அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், முடிஞ்சிருச்சு சொல்லி அது கிளம்பிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த சார்ஜுக்காக தான் இந்த எம்ஜிஎக்ஸ் அங்க இருப்பான். இதுக்கு ஒரு அடக்ட்னு ஒரு பேர் வச்சிருப்போம், ரைட்? இந்த அடக்ட் நாட் எக்ஸாக்ட் பாண்ட் ஃபார்மேஷன், ஜஸ்ட் அட்ராக்ஷன், ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ஷன். இப்போ இந்த இடத்துல I'm gonna add வாட்டர் மாலிகுல். இதை இந்த ஸ்டெப்ல தான் I'm gonna add வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல் எப்படி சார்ஜ் பிரிப்ப? H பிளஸ், OH மைனஸ். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜ் என்ன இருக்குன்னு தெரியுது. O மைனஸா இருக்கிறான், அடுத்து எம்ஜி பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா இருக்கான். அப்படியே கொண்டு வா அந்த இடத்துல H பிளஸ், OH மைனஸ், ஆப்போசிட் சார்ஜ்ல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு கிடைச்சு ஒரு ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. இப்ப ஒரு கான்செப்ட் சொன்னேன், இந்த கான்செப்ட தெளிவா கவனி. எப்படின்னா, கார்பனைல் குரூப் இருக்கு, அந்த கார்பனைல் குரூப் பக்கம் என்ன குரூப் இங்க இருந்தாலும் டசன்ட் மேட்டர், கண்டுக்காத. இந்த பக்கமும் என்ன இருந்தாலும் கண்டுக்காத. ஆல்டிஹைடு கீட்டோனை பொறுத்த வரைக்கும் சி டபுள் பாண்ட் ஓ இருக்கான்னு மட்டும் பாரு. இருக்கா? இருக்கு. அடுத்து கிரினாட் ரியேஜன் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். ஆனா ஆர்எம்ஜிஎக்ஸ் அவங்க கொடுக்கல சார். அவங்க கொடுத்துல வந்து பயங்கரமா ஒரு ரிங் இருக்கு சார். அதை பார்த்த உடனே எனக்கு தலை சுத்திருச்சு சார். பரவாயில்ல, எம்ஜிஎக்ஸ் இப்படி இருக்குல்ல அந்த மாலிகுல். அப்ப சார்ஜ் செப்பரேஷன் என்ன பண்ணலாம்? இப்படி பிரிப்போம். எம்ஜி மெட்டல் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்ப இந்த பென்சீன்ல இருக்காது கார்பன் நெகட்டிவ் சார்ஜ், அவன் போய் அட்டாக் பண்ணுவான். அந்த மாலிகுல் எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், கார்பனில் கார்பன் எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், அது கண்டுக்காத. இவன் போய் அட்டாக் பண்ணுவான்னு ஞாபகம் வச்சுக்கோ. இவன் போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான். அவன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் பொழுது தட் ஆக்சிஜன் பிகம் நெகட்டிவ் சார்ஜ், எம்ஜி பிளஸ் அண்ட் எக்ஸ், ஒரு அட்டாக்ட் ஃபார்மேஷன் இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல் போடும் பொழுது H பிளஸ் OH மைனஸா பிரிச்சு ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனோ கிரிக்னாட் ரியாக்ஷன் கூட ரியாக்ட் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னா ஒரு ஆல்கஹாலை கொடுப்பான். அவ்வளவுதான், அம்புடுதேன். இப்ப இங்க வாங்க, உன்னோட நிப்பாட்ல என்ன பண்றா அப்படின்னா, இங்க நான் எழுதி கொடுத்த ஃபார்மாலிடிகைட தே யூஸ்டு ஃபார்மாலிடிகைட். இது வந்து ஃபார்மாலிடிகைட், ஃபார்மலின் எப்படி வேணா சொல்லலாம். ஆர்எம்ஜிஎக்ஸ் யூஸ் பண்ணிருக்கான். சார்ஜ் பிரிக்கணும், அட்டாக் பண்ணணும். பாருங்க, ஆர் வந்து அட்டாச் ஆயிடுச்சா. இப்ப இந்த இடத்துல ஓ மைனஸா இருக்கும், எம்ஜி வந்து பிளஸ்ஸா இருக்கும். வாட்டர் போட்டோம்னா இவன் அப்படியே கட் பண்ணிட்டு அச்சு வந்து உட்காந்துருப்பான். ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. ஒரு ஃபார்மாலிடிகைட்ல இருந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் அழகா ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்ப அடுத்து வி ஹாவ் அசிட்டால்டிஹைடு மாதிரி ஒரு குரூப் பாருங்களேன். CH3 சி டபுள் பாண்ட் ஓ ஹச் இருக்கானா. இப்ப இந்த இடத்துல சார்ஜ் செப்பரேஷன் அகைன் ஆல்கைல் இஸ் நெகட்டிவ் பிகாஸ் மெட்டல் இஸ் பாசிட்டிவ். அப்ப இவன் போயிட்டு அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ண உடனே இந்த எலக்ட்ரான் மேல போகும், கீழே அவன் ஆட் ஆவான். மறந்துடாதீங்க அந்த ஸ்டெப்பை. ஆட் ஆவான். அந்த மைனஸ் கூட இவன் எம்ஜிஎக்ஸ் வந்து சும்மா ஸ்டெபிலைசேஷனுக்காக உட்காந்துருப்பான். இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கும். அடுத்து வாட்டர் ஆட் பண்ணும். வாட்டர் ஆட் பண்ண உடனே இவன் அப்படியே கட்டாயி வெளியே போயிடும் ஓகச்சோட. இங்க பாருங்க அச்சு உட்காந்துரும். ஒரு செகண்டரி ஆல்கஹால் ஃப்ரம் அசிட்டால்டிஹைடு. ஆக்சுவலி அசிட்டால்டிஹைடு கிடையாது, பட் நம்ம அசிட்டால்டிஹைடா அசியூம் பண்ணிக்கிறேன். எனக்கு எழுதியிருக்கேன். ஆம், ஒரு நிமிஷம் இரு. ஆ, அசிட்டால்ல இருந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால். அடுத்து கவனிச்சுக்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது கீட்டோன். இதை கீட்டோனை பொறுத்த வரைக்கும் அகெயின் நான் கிரிக்னாட் ரீஜன் யூஸ் பண்ணிக்கிறேன். கிரிக்னாட் ரீஜன் யூஸ் பண்றச்ச இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க வழக்கம் போல போய் அட்டாக் பண்றான் பாருங்க. இவன் தான் அந்த ஆர் டேஷ் தான் போய் அட்டாக் பண்ணுவான். அப்ப எலக்ட்ரான் இங்க மைக்ரேட் ஆகும், அதை ஓ மைனஸா மாறும். இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்க அந்த ஓ மைனஸ் எம்ஜி பிளஸ் அகெயின் வாட்டர் மாலிகுல் போடுறோம். ஆப்போசிட் சார்ஜ் ஆட் பண்றீங்க. வி காட் அ டெர்ஷரி ஆல்கஹால். ஒரு ஃபார்மாலியர்ல இருந்து பிரைமரி ஆல்கஹால், ஒரு அஸ்டாலியர்ல இருந்து செகண்டரி ஆல்கஹால், ஒரு கீட்டோன்ல இருந்து டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ சரியான கான்செப்ட் இது. ஸோ இந்த இடத்துல இஃப் யூ ஹாவ் அ டவுட் கமெண்ட் பாக்ஸ்ல இப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். டக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து சொல்லுங்க. ரெண்டு சேட் வந்திருக்கேன், பார்ப்போம். நோ சார். ஓகே, எனிஒன் இது டவுட் இருக்கவங்க கேட்கலாம். இல்ல இந்த ஸ்டெப் திருப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இல்ல நோ டவுட்னா நோ டவுட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு பேர் டவுட் நோ டவுட் சொல்லிடு. ஓகே. இப்போ எஸ், இன்னொரு யாரோ ஒருத்தர் வந்திருக்கான். யாரு? ரோகிணி. தேங்க்யூ ரோகிணி. ம், கவனிங்க. இதுல இந்த எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்கோம். செம்மையான சம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆக்சுவலி போர்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எதுனா எக்ஸாக்டா இந்த இந்த ஏரியா. ஏன்னா கொஸ்டின் ஒரு தடவை பாருங்க, இதுதானு தெரியல, கொஞ்சம் படிச்சு பார்த்துருங்கடா. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைலூட். ஓகே, ரியாக்ஷன் ஆஃப் ப்ரோபோனோன் வித் மெக்னீசியம். ஆஹா, இது இல்ல, அது வேற இதுல இருக்கும் போல இருக்கு. எனிவே இங்க வந்துருவோம். ரியாக்ஷன் ஆஃப் ப்ரோபோனோன் வித் சி எங்க இருக்கு? ஓகே, மித்தல் மெக்னீசியம் புரோமைட். ப்ரோபோனோன் இப்பதான் பார்த்தோம். ப்ரோபோனோன் மீன் ப்ரோப்பு அப்படின்னா மூணு கார்பன், ஓன் மீன் கீட்டோன்.
அதுல மெத்தில் மெக்னீசியம் இங்க ஒரே ஒரு CH3 வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப CH3 இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அப்ப இந்த டபுள் பாண்ட் பிகம் சிங்கிள் பாண்ட், மேல மைனஸ் இருக்கும். அதுல ஒரு ஹைட்ரஜன் வந்து உட்காருவோம். அப்ப இது என்ன டெர்ஷரி ஆல்கஹாலா மாறும். இதுதான் ஆன்சர். அவனே கொடுத்துருக்கான். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். இதுல ஒரு 4 ரியாக்ஷன் இருக்கும்டா. இந்த 4 ரியாக்ஷனும் ஒன்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதை பத்தி கவலையப்படாதீங்க. சில ரியாக்ஷன்ஸ் கம்பைன் ஆகி வரும். சில காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும்னா இவன் கம்பைன் ஆவான், மற்ற ரியாக்ஷன்ஸ் கூட கம்பைன் ஆவான், சிங்கிள் ரியாக்ஷனா இருக்க மாட்டான். பட் இங்க உங்களுக்கு மோஸ்ட்லி சிங்கிள் ரியாக்ஷனா படிங்க. கொஸ்டின் பார்க்கும்போது எப்படி கம்பைன் பண்ணணும்னு சொல்லி தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், இது நம்ம ஹாலோல்கின்ஸ்ல படிச்சிருப்போம். அதாவது ஹாலோல்கின்ல ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. என்னன்னா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன்ல ரியாக்ஷனே போக மாட்டான், அரையில் ஹாலைட் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான். அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெசனன்ஸ் சொல்லுவீங்க, நெக்ஸ்ட் வந்து ஹைபிரிடைசேஷன் ஸ்மாலஸ்ட் பாண்ட்னு சொல்லுவீங்க, அடுத்து வந்து SN1 அவுடேட்டட் பிகாஸ் த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவீங்க, அடுத்து நியூக்ளியோஃபைல் நெருங்கும் பொழுது பயங்கர ரிப்பல்ஷன் வரும் சார் அப்படின்னு இவ்வளோ சொல்லுவீங்க இல்லையா. அதுக்கு அடுத்து அந்த ரியாக்ஷனை நடத்துவீங்க ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல. அந்த கான்செப்டை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கான். என்ன அப்படின்னா NaOH எடுத்துக்கிறீங்க, அதே மாதிரி 623 கெல்வின் ஏடிஎம் ப்ரெஷர், கிட்டத்தட்ட 300 ஏடிஎம் ப்ரெஷர் எடுத்துக்கிறீங்க. இந்த கண்டிஷன்ல இந்த பாண்ட் ரொம்ப வாபுல் ஆகும். ஸோ ஈஸியா நான் நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா சோடியம் ஃபினாக்சைடு கிடைச்சிடும். இந்த சோடியம் ஃபினாக்சைடு தான் வாண்டட். இது கிடைச்சிருச்சுனாலே கொஞ்சம் அசிடிஃபை பண்ணோம்னா அச்சு போயிட்டு அந்த அந்த இடத்துல என்ன ஆயிடும், நமக்கு உட்காந்துரும், ஃபீனால் கிடைச்சிடும். சிம்பிள் கான்செப்ட் இது. பெருசாலாம் இது நம்ம இது எடுத்துக்க வேணாம். இதுவும் அவன மாதிரியே தான். என்ன தெரியுமா, பென்சின் நார்மலா இருப்பான், அதுல OH போய் உட்கார வைக்க முடியாது. சோ முதல்ல என்ன பண்றோம், இந்த பென்சீன்ல ஒரு வீக்கஸ்ட் ஏரியாவை ஜெனரேட் பண்ணணும். அப்ப பென்சீன் முதல்ல அதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கணும்ல. அதனால பென்சீன் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன்ல இன்வால்வ் பண்ண வைக்கிறோம். இன்வால்வ் ஆயிடுச்சு பென்சீன். இங்க பாருங்க, ஒலியம் எடுத்திருக்கான், கிட்டத்தட்ட சல்பனேஷன் தான். அப்போ இங்க சல்பனேஷன் நடந்துருச்சு. இவன் யாரு, வெரி குட் லீவிங் குரூப், ஈஸியா வெளியே போயிடுவான், பெருசு பல்கி. இப்போ ரியாக்ஷனுக்குள்ள போவாத, டைரக்டா ரியாக்ஷனுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் போவாத ஒருத்தனை அவனோட அவனோட வீக்னஸ் கிரியேட் பண்றோம். என்ன அப்படின்னா எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன்ல இன்வால்வ் பண்ண வைக்கிறோம். இவர் ரிச், இது எஃபிஷியன்ட், அப்ப ஈஸியா ரியாக்ஷன் போகும். போன உடனே இந்த பாண்ட் கொஞ்சம் வீக், இந்த பாண்ட் அப்ப இது ஈஸியா இன்னொருத்தனை வச்சு இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ நம்ம எதை உட்கார வைக்க நினைக்கிறோமோ அதை உட்கார வைக்கலாம். NaOH வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஃபீனால ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்ப அதுக்கு அடுத்து ஒண்ணு பாக்குறேன் பாரு, இதுதான் பிசினஸ், பெரிய பிசினஸ். இதுவும் இதுக்கு அடுத்து பார்க்க போறது ஃப்ரம் டயசோனியம் சால்ட். டயசோனியம் சால்ட்னா அப்ப இங்க இருந்தா ரியாக்ஷன் ஆரம்பிக்குது. ஆனா இது எங்க இருந்து வந்துச்சு நமக்கு அந்த ஐடியாவே இருக்காது. அதனால என்ன பண்றான், ஆரிஜின்ல இருந்தே கொண்டு வரான். அமீன் சாப்டர்ல தான் அது படிப்போம். முன்னாடி இருந்தே படி. ஈவன் நம்ம ஹைட்ரோ கார்பன்ல ஒரு தடவை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. அனிலின் எடுத்துக்க சொல்றான். அனிலின்னா ஒரு பென்சின் ரிங்ல ஒரு NH2 அட்டாச் இருந்தா அதுக்கு பேர் அனிலின். முக்கியமான ரியேஜன் NaNO2 HCl, சம்டைம்ஸ் HNO2 இது கூட ஆட் பண்ணிருப்பான். கோச்சுக்காய்ங்க, பெருசா எடுத்துக்காய்ங்க, சாதாரண ரியேஜன் தான். அப்ப என்னன்னா இந்த ரியேஜன் போடும் பொழுது முதல்ல அனிலின் தான், NH2 இருந்தாதான், அதுவும் அரோமேட்டிக்கா இருக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரைமரியா இருக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அலிபாட்டிக்கா இருந்தா அது ஆல்கஹாலா மாறிடும். நம்மளால நிப்பாட்ட முடியாது, டயசோனியம் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா டயசோனியம் இந்த இடத்துல ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். கிட்டத்தட்ட அதோட ஸ்ட்ரக்சர் எப்படிமா இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து N ட்ரிபிள் பாண்டு N, இங்க பாசிட்டிவ் சார்ஜ். இங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். எங்க சார் உள்ள ரவுண்டு மாதிரி போட்டுவிட்டு ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் எதாவது சொல்லிடுறீங்க. இல்ல இருக்கும், இங்க பாருங்க பாரு, ஒரு நிமிஷம் இருங்க. அழைக்க முடியல, அந்த மவுஸ் அன்னைக்கு விழுந்துச்சு ஞாபகம் இருக்கா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி இப்படிதான் இருக்கு. சரி பண்ணிடுவோம். பாருங்க, டபுள் இங்க வந்து ட்ரிபிள் பாண்ட், ஐ மீன் பாண்ட் கேப், அடுத்து வந்து பை பாண்ட் கேப் பை பாண்ட், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேஷன் இருக்கும். ஸோ இந்த ஆல்டர்னேஷன் ஸ்டபிளைஸ் தட் டைசோனியம், பென்சின் டைசோனியம். அப்போ we can isolate, அப்போ it can undergo some other reactions. அப்போ இந்த டைசோனியத்துல if you add a warm water, just சுடு தண்ணீர், வேற எதுவுமே இல்லை, சுடு தண்ணியை ஊத்துனோம்னா இவன் நைட்ரஜன் வரட்டா அப்படின்னு பறந்து போயிடுவான். we got what அப்படின்னா ஃபினால், அண்ட் நைட்ரஜன் பறந்து போன நைட்ரஜன் பக்கத்துல HCl, ஏன்னா இந்த வெளியே இருந்த Cl, இது இதோட முடிஞ்சிருச்சு அந்த ஏரியா. ஃப்ரம் கியூமின். கியூமின் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு விஷயம், ரைட்? என்ன என்ன சூப்பரான விஷயம் அப்படி என்ன சார் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த கியூமின் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐசோப்ரோபைல் மாதிரி இருக்கும். ஐசோப்ரோபைல் கரெக்டா இந்த ஐசோ பொசிஷன்ல ஒரு ஃபினைல் குரூப் வந்து ஆட் ஆயிருக்கும். பார்க்கிறதுக்கு வைரஸ் மாதிரியே இருக்கும். திருப்பி வச்சிருக்காங்க. இதுல கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இந்த ஆக்சிஜன் போட்டு ரியாக்ட் பண்ணும் பொழுது, ஏர் வச்சு ஆக்சிஜன் போட்டு ரியாக்ட் பண்ணும் பொழுது, ஏர்ல தானே ஆக்சிஜன் இருக்கும், ஆக்சிடேஷன், ஏர்ல தான் பாஸ் பண்றோம், ஆக்சிடேஷன் நடக்குது எக்ஸாக்டா பென்சைல் பொசிஷன்.
ஒரு பெராக்சைடு ஃபார்ம் ஆயிடுச்சா, பெராக்சைடு. இப்போ இது வந்து பெரிய மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் எப்படின்னா, உங்களுக்கு வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஆனா நம்ம அப்படி பார்க்கணும் அவசியம் இல்லை. சிம்பிளா அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் இது போதும். சிம்பிளா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா 1 2 3 கார்பன் அசிட்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அகைன் பென்சீன் அண்ட் OH. இது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கப்ப, இது ஞாபகம் வச்சுக்கதா அப்படி சொல்றேன். ஃபீனால் கொடுத்துருச்சு. பென்சீன் OH ஃபீனால் கொடுத்துருச்சு. 1:1 ரேஷியோ. இந்த கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு, அப்புறம் இந்த ரெண்டு ப்ராடக்ட் என்ன, இது என்ன ப்ராடக்ட் இப்படிங்கிறதுல அடுத்தடுத்த வருஷங்கள்ல கேள்வி கேட்டிருக்கான். ப்ரீவியஸ் இயர்ல கடைசி 5 வருஷத்துல நிறைய கொஸ்டின்கள் பார்க்க கிடைக்கும் மக்களே. அதனால இது கொஞ்சம் கவனமா பாருங்க. எஸ், நான் சொல்லிட்டு இருந்த பியூட்டிஃபுல் கொஸ்டின் இதாண்டா. கிரிக்னாட் ரீஏஜென்ட்டை நம்ம வந்து படிச்சிருவோம், ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. நம்ம வந்து ஆர் குரூப் வந்து நெகட்டிவா பிரிக்கணும், எம்ஜி இதை வந்து நம்ம பாசிட்டிவா பிரிக்கணும் தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு குழம்பிரும். ஏன்னா அந்த கொஸ்டினை படிச்சு பாரு, என்ன கொடுத்துருக்கான். ஷோ ஹவ் ஆர் த ஃபாலோயிங் ஆல்கஹால் ப்ரிப்பேர்டு பை த ரியாக்ஷன் ஆஃப் த சூட்டபிள் கிரிக்னாட் ரியேஜன் ஆன் மெத்தனால் கொடுத்துருக்கான். புரியல. இப்ப பாரு, இப்ப பாரு. ஆல்கஹால் ஆர் ப்ரிப்பேர்டு, ஓகே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அப்ப இதான் ப்ராடக்ட். பை தி ரியாக்ஷன் ஆஃப் சூட்டபிள் கிரிக்னாட் ரியேஜன். அப்ப கிரிக்னாட் ரியேஜனை உருவாக்கணும். சோழியை முடிச்சு விட்டான். இதை கொஸ்டின்ல பார்த்துன்னு வச்சுக்கோ. வெறும் இப்படி மட்டும் படிச்சுட்டு போய் இதை கொஸ்டின்ல பார்த்துன்னு வச்சுக்கோ, முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவேன் நீயே. அப்போ வி ஹாவ் அ மெத்தட் நல், நாட் அ மெத்தட் நால். மெத்தட் நல் முதல்ல இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். ஏன்னா ஏஎல் இருக்கும்போது ஆக்சுவலி தட் இஸ் ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடு. அப்போ நமக்கு ஓஎல் இருந்தா அது ஆல்கஹால். ஆல்கஹால் இருந்தா ரியாக்ஷன் வேற. அது நம்ம ஆலோல்கின் ஆலோரின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. வாட்டர் கூட எப்படி ரியாக்ட் பண்றோம் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவோம். இங்க மெத்த நல் கொடுத்துருக்கான். இப்ப மேல படிச்சோம்ல அதை அப்ளை பண்றேன். இப்ப எப்படி அப்ளை பண்றேன் மட்டும் பாருங்க. மாசா பண்ற பாருங்க. மாசா. இங்க மெத்தனல்னா சிங்கிள் கார்பன் அச்சு. ஓகே. மெத்தனல். இவன் கூட ஒரு ரியேஜென்ட், இல்ல இவன் கூட ஒரு ரியேஜென்ட் ரியாக்ட் ஆக போறான். ரியாக்ட் ஆயிட்டு தான் இவனை கொடுக்க போறான், இவனையும் கொடுக்க போறான். இப்ப இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் பொதுவா எப்படி எழுதுவோம், 6 mgx எழுதுவோம், ரைட். இப்ப இந்த ஆறு யாரா இருக்கலாம்னா நம்ம ஒன்னும் குழப்ப வேணாம், நேரா ப்ராடக்ட் வா. பாரு எவ்வளவு எளிமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். குழந்தைகளே, தெய்வ குழந்தைகளே, கொஞ்சம் அதாவது எப்படி சொல்லுவாங்க, தயவு கூர்ந்து பாருங்கள். கையில் இருக்கும் அந்த போனோ கணினியோ டிவியோ எதையா ஒண்ணு இப்ப இங்க திரும்பி பாருங்க. முக்கியமான விஷயம் சொல்றேன். கரெக்டா இவன் கூட தான் கிரிக்னாட் ரியேஜன் ரியாக்ட் பண்ண போறான்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ரிமைனிங் மொத்த பார்ட்டும் கிரிக்னாட் ரியேஜென்டா இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல சார், புரியல அப்படின்னு நீ சொல்லுவ. அது இங்க வர்ற ரெண்டு கார்பன் இருக்குடா. இந்த ரெண்டு பேர் இவனை கட் பண்ணி தூக்கிடு. இவன் கூட ஒரு பார்ட் போய் சேர்ந்துருக்குதுல்ல, அவன் சேரவும் தான் வி காட் திஸ் ப்ராடக்ட். அப்ப அந்த சேர்ந்த பார்ட்டி யாரு அப்படின்னா, அங்க பாரு, கரெக்டா இங்க தான் கட் பண்றேன், இந்த நடுவுல கட் பண்றேன். அப்ப அது என்னவா இருக்கலாம்னா CH3. CH3 இந்த இடத்துல MgBr இருக்கலாம். ரேனா ப்ளீஸ், ரேனா நோ ரேனா. கிளாஸ் வந்து இதா போயிட்டு இருக்கு, ரெக்கார்டா போயிட்டு இருக்கு. அதனால இப்படி பண்ண வேணாம், சரியா? ஓகே. அப்ப இந்த சென்டர் கார்பன்ல தான் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து MgBr இருக்கு. சென்டர் கார்பன்ல தான் MgBr இருக்கு. அப்போ இங்க சார்ஜ் பிரியும், மைனஸ் சார்ஜ் வரும், இவன் போயிட்டு அட்டாக் பண்ணுவான், வெளியே போவான். தட்ஸ் வை வி காட் திஸ் ப்ராடக்ட். இது இன்னும் எளிமையான ஒரு விஷயம். இந்த இந்த ரியாக்ஷன் பாருங்க. நமக்கு அதே மாதிரி மெத்தனல் இருக்கானா. இப்ப இதை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளா எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த இடத்துல MgBr எழுதலாம். இந்த இடத்துல MgBr, அவ்வளவுதான். மெத்தனால் போய் எடுத்துக்கோ, மெத்தனால் எழுதிக்கோ. இது ரெண்டையும் முடிஞ்சா அப்படியே கையோட எழுதிக்கோங்க. நான் ரொம்ப மெதுவா நடத்திட்டு இருக்கேன், ஸ்லோவா நடத்திட்டு இருக்கேன். இது முடிஞ்சா அப்படியே எழுதி வச்சுக்கோங்க கையோட. இங்க மைனஸ் இருக்கும், இங்க பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப முக்கியம். யாரோ போறது ரொம்ப முக்கியம். இட்ஸ் லைக் அ ஸ்டோரி மேன், இட்ஸ் லைக் அ ஸ்டோரி. இஃப் யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நீ எழுதும் போது தயவு செஞ்சு நான் எழுதுற சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணிட்டா உனக்கு புரிஞ்சு போயிடும். நீ என்னதான் பண்ணுவ, நான் மீன் வரைவேன், உள்ள முள்ளெல்லாம் கூட இருக்கும், நீ முள்ளு மட்டும் தான் வரைவ. மேல இருக்க அந்த மீன் செதில் கிதில் எதையுமே வரைய மாட்டேன். ஒரு கோடை போட்டு முள்ளை மட்டும் போட்டு விட்டு இதான் அவர் எழுதினாருன்றவ. ஸோ பாயிண்ட் என்னன்னா, நான் எழுதுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு உயிர். இந்த மாலிகுலுக்கு இருக்க உயிரே அதுதான். இங்க பாரு, இந்த மைனஸ் சார்ஜ் போயிட்டு இங்க அட்டாக் பண்றான், இவன் வெளியே போறான், நான் சைட்ல மென்ஷன் பண்ணிக்குவேன். சின்ன வயசுல இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப்னு மென்ஷன் பண்ணிக்குவேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இப்படிதான் ரியாக்ஷன் நடக்குது. 2 ஷோ போட்டேன், 3 ஷோ, 4. இப்படிதான் அந்த ரியாக்ஷன் நடக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போயிருவோம், அடுத்து போயிருவோம், அடுத்து போயிருவோம்.
கீழே சில ரியாக்ஷன் கொடுத்துருக்கான், இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுது, ஆனா வேஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல திஸ் இஸ் கால்டு மார்கோனிக் ஆஃப் ரூல். சிம்பிள் கான்செப்ட் தானே, அன்சிமெட்ரிக்கல் டபுள் பாண்டு. H பிளஸ் முதல்ல இங்க உட்காருவான். அப்போ உங்களுக்கு என்ன ஜென்ரேட் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ஜென்ரேட் ஆகும், வாட்டர் வந்து அட்டாக் பண்ணுவான், H வெளியே போகும், O வச்சு. இதான் ப்ராடக்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க சூப்பரான விஷயம், இந்த வருஷம் கேள்வி கேட்டான் இதுல. அதுக்கு பேர் என்ன, நல்ல ஒரு எக்ஸாம்டா, நீங்க எழுதுவீங்களாடா போர்டு எக்ஸாம். இந்த வருஷம் கேள்வி கேட்டான் அந்த பையன், உங்களுக்கு சொல்லுவேன் தம்பி, ரியேஜென்ட்க்கு செலக்டிவிட்டி இருக்கு, அதை கேள்வியா கேட்கலாம். குறிப்பா நீங்க எப்பயுமே என்சிஆர்டி இண்டெக்ஸ்ல இருக்கிறத சாதாரணமா, ஈவன் எக்ஸாம்பிள் சம்மையே சாதாரணமா எடை போட்டுறாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட். என் நண்பன் ஒருத்தன் ஃபோன் பண்ணா, 2 3 தடவை கண்டினியூஸா நான் கிளாஸ்ல இருக்கும், ஃபோன் எடுக்கவே இல்லை. 2 3 தடவை ஃபோன் வருது, சரி எதுவும் ப்ராப்ளமா இருக்குமான்னு ஃபோன் எடுத்து, இது எமர்ஜென்சியாடா அப்படின்னு கேட்கறேன். இல்லடா பிஸியா இருக்கியான்னு கேட்கறான். நான் என்ன சொல்றது, நான் ஃபோன் எடுக்கலன்னா பிஸி இருந்தாடா அர்த்தம். ஐயோ ஐயோ. ரைட், எனிவே, இங்க நம்ம செலக்டிவிட்டியை பத்தி பேசிட்டு இருந்தோம். செலக்டிவிட்டி சோடியம் போரோஹைட்ரேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் வீக்டா, ஒரு வீக் தான். இவன் பார்த்து 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 செலக்ட் பண்ணி தான் ரியாக்ட் பண்ணுவான். இப்ப 2 பேர் இருக்கான், ஆல்டிஹைடு இருக்கான், தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோ இதை. ஆல்டிஹைடு இருக்கான், கீட்டோன் இருக்கான். இந்த 2 குரூப்பும் ஒரே மாலிகுல் இருக்கு. இவனை தூக்கி உள்ள போட்டோம்னா, இவன் ஆல்டிஹைடை மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவான், கீட்டோனை தொட மாட்டான். கீட்டோன் மட்டும் இருந்தா கீட்டோனை ரியாக்ட் பண்ணிடுவான். பட் ஆல்டிஹைடா கீட்டோனான்னு வரும் பொழுது ஆல்டிஹைடு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவான். ரைட். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க இதை எழுதுனதுல எங்கேயுமே எஸ்டர் கிடையாது. இல்ல பாதி பேருக்கு எஸ்டர்ங்கிறது ஐடியா இருக்காது. இது எஸ்டர். எஸ்டர் நோட் பண்ணிக்கோ, R C டபுள் பாண்ட் O R, எஸ்டர் நோட் பண்ணிக்கோ, நோட் பண்ணிக்கோ, நோட் பண்ணிக்கோ. அப்போ சோடியம் போரோஹைட்ரேட் எஸ்டரை தொட மாட்டான். அப்ப இந்த இடத்துல கீட்டோன் என்னவா மாறும்? கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, கீட்டோன் பிரைமரி ஆல்கஹால் ஆர் செகண்டரி ஆல்கஹால் என்னவா வரும் ப்ளீஸ், இன் கமெண்ட் பாக்ஸ். ப்ளீஸ் 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 கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கிஷோர் இன்னைக்கு லீவு, அப்புறம் சத்யாவும் லீவு போட்டிருக்காங்க, அப்புறம் இவன் ஆர்கேவும் லீவு, எக்ஸாம் ஏதோ போயிட்டு இருக்கு. நீங்க நிறைய பேர் லீவை போட்டு விட்டாங்க. எனிவே, கமெண்ட் பாக்ஸ்ல கிடைக்குமா? என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? ஐயோ, கேள்வியை மறந்துட்டேன்டா டேய். ஒரு நல்ல கேள்வியை கேட்டேன்டா. யாராவது ஒருத்த மைக்கை அன்மியூட் பண்ணி என்ன சொன்னேன்னு சொல்லுங்கடா. ஏதோ கேட்டிருந்தேன். என்னடா? எஸ்டர் பத்தி கேட்டீங்க சார். பிரைமரியா வேணும்னு கேட்டீங்க. ஆ, எஸ்டர் பத்தி கேட்கல, பாரேன் தூங்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. இந்த கீட்டோன் இவன் கூட ரியாக்ட் பண்ணா பிரைமரி ஆல்கஹால் கொடுக்குமா? பிரைமரினா 1ன்னு போடு, செகண்டரினா 2ன்னு போடு, டக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல. இந்த கீட்டோன் சோடியம் போரைடு ரெடியூஸ் பண்ணா பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹாலா? ஆக்சுவலி இதெல்லாம் கேள்வி கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம வந்து கேள்வி கேட்போம், நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. கமான் 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 கமான். இந்த கீட்டோன் ரெடியூஸ் ஆச்சுன்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குமா, செகண்டரி ஆல்கஹால் கிடைக்குமா? ரோகிணி செட் செகண்டரி ஆல்கஹால். ஓகே, அதர் அதர். அனுவர்ஷினி ஆல்சோ செட் செகண்டரி ஆல்கஹால். ஓகே. சானவி எஸ். ஹாசினி எஸ். ஹாசினி 3 லெட்டர் கஷ்டம், 2 லெட்டர் முடிச்சுட்டு போயிடுது. அடுத்து 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 போட்டு விடுங்க எல்லாரும். ஆனா அந்த ஹெட்லைனை மாத்தவே இல்லை. எனிவே, தேங்க்யூ சோ மச். அடுத்து அப்படியே வெரி குட் வெரி குட்மா வெரி குட்மா. ரைட்ரா. செகண்டரி ஆல்கால் கீட்டோன் செகண்டரி ஆல்காலா மாத்துன்னு சொல்லியிருந்தோம்னா, இது சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. இங்க பாரு, இங்க இருக்க ஆல்டிஹைடு இது வந்து CH2 OH மாறும் ப்ராடக்ட்ல. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரிடக்ஷன் ப்ராசஸ். தென் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில எங்கு தேடினாலும் உங்களுக்கு கிடைக்க போகின்றது ஒரே ஒரு விஷயம், ஹைட்ரஜன் பாண்டிங், ஹைட்ரஜன் பாண்டிங், ஹைட்ரஜன் பாண்டிங். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ஒரு கான்செப்டா சொல்லியிருப்பான். தட் மே பி ஆல்கஹால் ஆர் ஃபீனால் வாட் யாரா இருந்தாலும் ஒரே விஷயம் தான். இங்க பாரு, எங்க போயிடுச்சு? ஒன்டர்வால் ஃபோர்ஸ் சர்ஃபேஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் எங்க திரும்பி பார்த்தாலும் கிடைக்கும். ரைட். இப்ப பாயிலிங் பாயிண்ட பத்தி ஒரு சின்ன ஐடியா தான் கொடுப்பேன். இங்க பெருசாலாம் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. 2 விதமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஹாலோல்கின் ஹாலோரின்ஸை பொறுத்த வரைக்கும், அதுக்கு முன்னாடி ஹைட்ரோ கார்பன்ஸ்ல 2 மாலிகுலுக்கு நடுவுல நமக்கு என்ன அட்ராக்ஷன் இருக்குன்னா, ஒன்லி வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்புறம் நம்ம அப்படியே டெவலப் ஆனோம், அல்கைல் ஹாலைடுக்கு டெவலப் ஆனோம். ஹாலோரின்ஸ் ஹாலோ ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோரின்ஸ் டெவலப் ஆனோம். அங்க என்னாச்சு? வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிளஸ் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு.
இங்க it's a different environment. Why? Because we got oxygen as a more electronegative element bond with the hydrogen. They have a charge separation like partial positive and partial. ஐயோ ரெண்டு பாசிட்டிவ் போட்டனே, யாரும் பார்க்காதீங்கடா டே. Okay. Partial negative, two different charge. The intensity of charge is higher. நம்ம ஆலோல்கின்ல பார்த்ததை விட அங்க அதிகம். அப்ப கண்டிப்பா இதே மாதிரி ஒரு மாலிகுல் வருவான். இதே மாதிரி ஒரு மாலிகுல் வருவான். அப்ப என்ன பண்ணுவான், இங்க இருக்க பார்ஷியல் பாசிட்டிவ் என்ன பண்ணுவான், இங்க இருக்க பார்ஷியல் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணுவான். இவன் இன்னொரு பார்ஷியல் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பான். இவன் இன்னொரு பார்ஷியல் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுவான். இந்த மாதிரி மாலிகுல்ஸ் ஒருத்தர் அட்ராக்ட் பண்றாங்கல்ல, அந்த மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இந்த ரெண்டுமே அட்ராக்ட் பண்றாங்கல்ல, தட்ஸ் கால்ட் ஹைட்ரஜன் பாண்டிங். அதுவும் பக்கத்து பக்கத்து மாலிகுல் அட்ராக்ட் பண்றதுனால intermolecular hydrogen bonding is the main reason its melting point boiling points ஹையா இருக்கும். அதாவது ரெஸ்பெக்டிவ் மாலிகுலர் மாஸ் இருக்க ஹைட்ரோ கார்பனா இருக்கலாம், ஹாலோ அல்கின்ஸா இருக்கலாம், அவங்கள விட ஒரு படி இவன் அதிகம் எல்லாத்துலயுமே. இது நல்லா கவனிச்சுக்கோ, இதுதான் கான்செப்ட். இதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து வேற எதுவும் புதுசா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது, இதுதான் கான்செப்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ இன்ட்ரெஸ்டிங் சொல்லியிருக்காங்க, நோன்னு சொல்லிடுங்க, இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஈத்தனையும் கம்பேர் பண்ணியிருப்பான், வேல்யூ கொடுத்திருப்பான் அடுத்த ஒரு இடத்துல, அந்த வேல்யூ வச்சு நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ம் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனால் எத்தனாலுக்கு உங்களுக்கு அந்த மாலிகுலர் மாஸ் கம்பேரபிள் தான். 351 எத்தனால் ஹைட்ரஜன் பாண்டிங்கடா. இப்ப இவன் கவனிச்சுனா ஈத்தரு 248, எந்த ஒரு அட்ராக்ஷன் கிடையாது பக்கத்து மாலிகுல் கூட. இவன் வெறும் ஹைட்ரோ கார்பன் 231 தான். அப்ப இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தால இவனோட பாயிலிங் பாயிண்ட் அதிகம், வேற ஒன்றும் கிடையாது. ஹையர் பாயிலிங் பாயிண்ட். அதுவும் சர்ஃபேஸ் ஏரியா அந்த கான்செப்ட் வந்து ஹாலோல்கின்ல படிச்சிருப்பீங்க, அதை அப்ளை பண்ணுங்க, அது ரொம்பவே யூஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு பெருசா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும், அந்த கான்செப்ட். பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆக மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் குறையும், அந்த கான்செப்ட். அது எல்லாமே யூஸ் ஆகும். அதனாலதான் இது ரொம்ப சீக்கிரமா நான் முடிச்சுட்டு அடுத்துக்கு போறதுக்கு காரணமே தான். சோலிபிலிட்டி இஸ் அற்புதமான கான்செப்ட். சோலிபிலிட்டி that alcohol the alcohol make a hydrogen bond with the water molecule very easily. And a water molecule you got a oxygen hydrogen இல்லையா, அதுல ஈஸியா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுவான். ஸோ விச் மீன் மிங்கிள் ஆயிடுறான் கூட. சானிடைசர் எடுத்து நீங்க கையில இப்படி ஊத்தீங்கனாலோ தண்ணியில கலந்தீங்கனாலோ ஈஸியா மிங்கிள் ஆயிடும். ஈவன் ரியாக்ஷன்ஸ்ல மெத்தனால் யூஸ் பண்ணுவோம், எத்தனால் யூஸ் பண்ணுவோம் சால்வெண்டா. அங்கேயும் சரி வாட்டர் மோஸ்ட்லி கலக்க மாட்டோம், பட் வாஷ் பண்றதுக்காக வாட்டர் கலப்போம். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும், சால்வெண்ட் அது அந்த வாட்டர் கூட மிக்ஸ் ஆயிடும், ஈஸியா மிக்ஸ் ஆயிடும். ஸோ காம்பவுண்ட் மிக்ஸ் ஆகாது. ஸோ கான்செப்ட் என்னன்னா, இவன் ஹைட்ரஜன் பாண்டிங் ஈஸியா ஃபார்ம் பண்ணுவான். இந்த யார் இந்த ஆல்கஹால்ஸ் எல்லாமே ப்ரோப்பனால் பியூட்டனால் எது வேணாலும் எடுத்துக்கங்க, வாட்டர் கூட ஈஸியா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுவான். அதனால ஈஸியா மிசிபிள் ஆயிடும். ஆனால் அந்த ஹைட்ரோபோபிக் லிங்க் இருக்குல்ல, ஹைட்ரோபோபிக் லிங்க், அந்த ஹைட்ரோ கார்பன் அவன் பெருசாக 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 தண்ணியில கரைய மாட்டான். தே ஹாவ் அ ஹைட்ரோபோபிக் நேச்சர் இல்லையா, அதனால பல்கியஸ்ட் ஏரியா வாட்டரை வெறுக்கிறதுனால இவன் துண்டா தனியா தெரியுவான். அதனால டிசால்வ் ஆக மாட்டான். தட்ஸ் அ பாயிண்ட் இந்த இடத்துல. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, லோவர் மாலிகுலர் மாஸ் இருக்கும் பிரச்சனை இல்லை, ஈஸியா மிசிபிள் ஆயிடுவான். பட் ஹையர் மாலிகுலர் மாஸ் போகும்போது இந்த மிசிபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். என்ன கொடுத்துருக்கான், அரேஞ்ச் த ஃபாலோயிங் செட் ஆஃப் காம்பவுண்ட் ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் பாயிலிங் பாயிண்ட். கீழே அவனே கொடுத்துருக்கான், அந்த சின்ன மாலிகுல் பெரிய மாலிகுல் பிரான்ச்சிங் இருக்கிறது இல்லாத, அதை வச்சு தான் கீழே கம்பேர் பண்ணியிருப்பான். உங்களுக்கு ஒரு வேளை இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்க, இதுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு தடவை படிச்சிருங்க. தட்ஸ் இட், முடிஞ்சிருச்சுடா. நம்ம கடைசி வரைக்குமே இது உங்களுக்கு இயர் கொஸ்டின்ல கூட கேட்கலாம், ஏன்னா இது அப்படியேப்பட்ட ஒரு இடம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் பல தடவை டிசைனா இது மாடிஃபை ஆயிருக்கு இந்த ஒரு ஒரு ஏரியா. ஸோ யா, இது ஒரு டம்மி கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல பெருசா எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் 33 நிமிஷம், இன்னும் கொஞ்சம் 6 நிமிஷம் தான் இருக்கு 40 நிமிஷம் முடியறதுக்கு. அதனால இருந்தாலும் இதை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு எப்போ முடிக்கலாம்னு நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு 40 மினிட்ஸ்ல முடிச்சிடலாமா இல்ல அகைன் ஒரு 15 மினிட்ஸ் போலாமா? கமெண்ட் பாக்ஸ்ல 5 பேர் சொல்றதா இன்னைக்கு வந்து கருத்து, அதை வச்சு தான் டோட்டல் ஓட்டும். 5 பேர் டக்குன்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. 6 நிமிஷம் இருக்கு. 6 நிமிஷம் 32 40. ஓகே, ஆசினி செட் 40, ஷர்மி செட் 9:30. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், ஒரு 5 பேர் சொல்றது தான். ஐ திங்க் ஃபைன் 40. கேரி ஆன் சார். ஓகே, அமிதா 40. 2 பேர், இன்னும் 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 ஒரு ஆள், இன்னும் ஒரு ஆள்.
ஓகே. விஷ்ணு 45 இல்லை, 40 மினிட்ஸ்ல மீட்டிங் முடிஞ்சிடும். அடுத்து 5 நிமிஷத்துக்கு நம்ம ஆன் பண்ணோம்னா அதுக்கு 2 நிமிஷம் ஆகும். ஸ்ரீராம் 15 மினிட்ஸ். ஓகே, ஓட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆம், ஹாசினி 40 சொல்லியிருக்காங்க, அமிதா 40 சொல்லியிருக்காங்க, குமரப்பெருமாள் 40 சொல்லியிருக்காங்க. 3 ஓட்டு நல்ல ஓட்டு. பிகாஸ் ஐ ஆஸ்க்டு வாட் 40 மினிட்ஸா இல்ல நம்ம 9:30 வரைக்கும் போவோமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு மேல ஷர்மி ஒரு ஓட்டு, ஆனா இது இல்ல, மெஜாரிட்டி இல்ல. அனுவர்ஷினி செட் அது கள்ள ஓட்டு. ஏன்னா நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்ல. ரோகிணி ஓட்டும் கள்ள ஓட்டு தான், விஷ்ணு ஓட்டும் கள்ள ஓட்டு தான், ஸ்ரீராமும் கள்ள ஓட்டு தான். ஓகே, பாலாஜி சொல்லிட்டா முடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஸோ இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு, கேர்ஃபுல்லா கவனிங்க. 40 மினிட்ஸ்ல நீ கிளாஸ் முடிக்கிறோம். ஆல்கஹால்ஸ் as a நியூக்ளியோஃபைல், அதே மாதிரி ஆல்கஹால் கேன் ஆக்ட் as a எலக்ட்ரோஃபைல். ரெண்டு விதமான கேரக்டருமே ஆல்கஹால் இருக்கு. பொறுமையா கவனிங்கடா. இப்ப படிச்சிட்டீங்கன்னா இது போதும் உனக்கு. எனக்கு தெரிஞ்சு இது மோர் தென் enough டு எக்ஸாம் இப்ப படிக்கிறது. அதனால இந்த 40 மினிட்ஸ் படிக்கிறது அவ்வளோ இன்டென்ஸா இருக்கும். உங்களுக்கு அது எப்படின்னு தெரியல, தூக்கம் வரும், அதெல்லாம் வரும், அது வேற விஷயம். எழுதுற, கவனிக்கிற அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னொரு டைம் நீ எங்க கேட்டாலும் இது உனக்கு அப்படியே மண்டையில ஆணி அடிச்சாப்புல இறங்கும். போய் மியூட் பண்ணுங்க தயவு செஞ்சு. மைக்கை மியூட் போட்டு வருமா? யாருப்பா அது? பிரதீபா வந்துட்டியா? வந்த உடனே மைக் ஆன் பண்ணி விடு பிரதீபா. மைக்கை மியூட் பண்ணுவேன் பிரதீபா. இதே வேலை இந்த பிரதீபாவுக்கு. கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுறது. பிரதீபா மைக்கை மியூட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே. பிரதீபா வந்தாலே ஒரு வைப்ரேஷன் தான் கிரியேட் பண்ணிட்டு தான் வர அந்த பொண்ணு, நல்ல பொண்ணு. ஓகே லிசன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்றான் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஆல்கஹால்ல முக்கியமான ஒரு விஷயம், இவாட லோன் பேர்றா. ஆல்கஹால்ல இப்ப CH3 OH இருக்குன்னா அங்க லோன் பேர் இருக்கு. இந்த லோன் பேர் என்ன, நியூக்ளியோபிலிக் நேச்சர். அப்போ ஒரு கார்போகேட்டையான் இருந்தா அந்த கார்போகேட்டை அட்டாக் பண்ணும். அப்ப இவன் பேரு நியூக்ளியோஃபைல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சும்மா கொடுத்து வச்சிருப்பான் மெக்கானிசம். நம்ம படிக்கிறோம்ல, அதுல இருந்து ஒண்ணு தூக்கி போட்டாலே போதும். இன்னும் பார்க்க போற சம்மு அதுல இருந்து ஒண்ணு தூக்கி போட்டாலே போதும். லோன் பேர் வச்சிருப்பான், டெஃபிஷியன்ட் ஏரியாவே அட்டாக் பண்ணுவான். தட்ஸ் வை ஆல்கஹால் கேன் ஆக்ட் அஸ் எ நியூக்ளியோஃபைல். வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. லோன் பேர் வச்சிருப்பான், டெஃபிஷியன்ட்டை பார்த்தா அட்டாக் பண்ணுவான். தட்ஸ் இட், வேற ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம்னா ஆல்கஹால் கேன் ஆக்ட் அஸ் எலக்ட்ரோஃபைல். அது குறிப்பா புரோட்டனேட்டட் ஆல்கஹால். அது ஏன் அப்படின்னா, இவன் வந்து ரிச், நமக்கு லோன் பேருக்குன்னு தெரியும். இந்த ஒரு H பிளஸ் வந்து முன்னாடியே உட்காந்துட்டான், முன்கூட்டியே உட்காந்தனால இங்க வாட்டர் மாலிகுல் மாதிரி இருக்கு, சரியா? இப்போ என்ன ஆகும், இந்த Br- போயிட்டு என்ன ஆகும்னா, நல்லா கவனி, பிளஸ் பார்சியல் பாசிட்டிவ். அப்போ பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் அவன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருப்பான். அந்த இடம் என்ன ஆகும்னா லைட்டா பார்சியல் பாசிட்டிவா கிரியேட் ஆகும். அதை எழுத மாட்டாங்க, எனக்கு கன்ஃபியூஷன் வரும். அப்போ இந்த ஒரு Br- எங்க இருந்து வந்துச்சு? இல்ல இல்ல, ஆல்கஹால், புரோட்டனேட்டட் ஆல்கஹால் எலக்ட்ரோஃபைலா பிஹேவ் பண்ணும். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுமே, நீ இஷ்டத்துக்கு எழுதியிருக்கான். அப்போ ஒரு Br- ஏதோ ஒரு ஹாலஜன் வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணும் பொழுது இவன் வெளியே போயிடுவான். இவன் வெளியே போறதோ இவன் அட்டாக் பண்றதோ விஷயம் கிடையாது. இங்க பாரு, இது ஆல்கஹால் மாலிகுல் தானே, இவனை ஒருத்தன் வந்து அட்டாக் பண்றான். அப்போ இவன் டெஃபிஷியன்ட். ஆல்கஹால் கேன் ஆக்ட் அஸ் எலக்ட்ரோஃபைல் சில இடங்கள்ல. புரோட்டனேட்டட் ஆல்கஹால், அதான் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஆம், இந்த பாண்ட் அசிடிக் நேச்சர் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். நீங்க கரெக்டா இந்த 10th படிக்கும் பொழுது உங்களுக்கு நடத்திருப்பாங்க. ஒரு பீக்கர் கொடுத்துட்டு அந்த பீக்கர்ல வந்து ஒரு ரப்பர் கார்க் வச்சு அதுல 2 ஆணியை சொருவிட்டு டிஸ்டில் வாட்டர் ஊத்திருப்பாங்க. அதுல வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க பல்பை. உள்ள வந்து பேஸும் ஆசிடோ ஊத்தும் போது என்ன ஆகும்னா கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகும். ஆல்கஹாலோ இல்ல சுகரோ இல்ல இதெல்லாம் போடும்போது கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கஹாலுக்கு அசிடிக் நேச்சர் உண்டு. பட் அந்த இடத்துல காட்டல. ஏன் காட்டுறேன்னா மெட்டல் எதுவும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ ஆல்கஹால் போலார் ஆகல, உடையில. பட் நம்ம பொதுவா இங்க எப்படி பார்ப்போம்னா, அந்த ஃபீனாலோ ஆல்கஹால்ஸோ தே ஹாவ் அ ஸ்லைட்லி அசிடிக் நேச்சர் பேஸ்ட் ஆன் அவங்க கூட இருக்க குரூப்ஸை வச்சு. இப்போ இங்க பாருங்க, இந்த சோடியம்ல மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். இந்த மெட்டல்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஹைட்ரஜன் காத்தில் பறக்கும். ஹைட்ரஜன் வெளியே போகும், இமீடியட்டா வெளியே போயிடும். ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகும். இதையும் படிச்சிருப்பீங்க எங்கன்னா 10th, மறந்துட்டா பிரச்சனை இல்லை. அலுமினியம் ஆட் பண்ணாலும் சரி, இங்க பாருங்க, ஹைட்ரஜன் தொக்கா வெளியே கிளம்பிடும். ஈவன் ஃபீனாலோட ஃபீனாக்சைடு மோர் ஸ்டேபிள். வை? பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ். அப்போ NaOH ஆட் பண்ணாலும் சரி இல்ல Na மெட்டல் ஆட் பண்ணாலும் சரி, யூ காட் அ சோடியம் ஃபீனாக்சைடு ஹியர். ஸோ ஆல்கஹால் காட் வாட், இந்த பாரு, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதையும் கம்பைன் பண்ணிட்டான், இன்னும் 2 ரியாக்ஷன் கொடுத்துருந்தான். இந்த பை ப்ராடக்ட்லாம் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டான். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க.
கேள்வி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த கான்செப்ட் யூக்ளிபிரியத்துல படிப்போம். இதை நான் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் நடத்துறேன். ஏன்னா இதை நான் ஆரம்பிச்சேன்னா எப்படி முடிஞ்சு போயிடும். அதனால இதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அதே மாதிரி அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் இந்த ஏரியா, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் குரூப்லாம் இருக்கும். இதெல்லாம் டம்மி தான், பெரிய இதெல்லாம் இன்டென்ஸாலாம் இருக்க போற விஷயம் கிடையாது. இங்க இடத்துல வந்து சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி வந்து யார் மோர் அசிடிக், யார் லெஸ் அசிடிக், எந்த குரூப் இருந்தா மோர் அசிடிக், எந்த குரூப் இருந்தா அசிடிக் நேச்சர் கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டு எஸ்டரிபிகேஷன்ல இறங்குவோம். அதுல இறங்கிட்டோம்னா மல 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 மலன்ட்டு நமக்கு இந்த ஃபுல்லா அந்த டீஹைட்ரேஷன் ஏரியாலாம் முடிச்சு விட்டு ஈத்தர் வந்து சேர்ந்துரும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் முடிச்சுட்டு, சாரி ஃபினால மறந்துட்டேன் பாரு. ஒரு நிமிஷம் இருங்கடா, மறந்துட்டேன். எலக்ட்ரோபுலிக் சப்ஸ்டியூஷன் ஹாலோல்கின்ல கடைசியில படிச்சீங்களே, அங்க வந்துருவோம். இது முடிச்சா ஈத்தர்ல 4-5 ரியாக்ஷனு, அதோட கதவை சாத்திர வேண்டியதான். எனிவே இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கோம். தேங்க்யூ so மச். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பை பை. இருங்கடா போயிடாதீங்கடா. அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிறேன்டா. இருங்கடா மிஸ் ஆயிடாதீங்க. அப்போ உங்களுக்கு தான் நஷ்டங்கள். ஏய் வந்துரு. எஸ், எடுத்துறேன். ஓகே போலாம். குட் நைட். Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ Thank you, தேங்க்யூ sir. தேங்க்யூ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. ஸ்ரீராம் பாட்டு பாடுவான். குயில பூடிச்சு கூண்டில அடிச்சு பாலாஜி அதான் சொல்லுவான். ஃப்ரீடமா இருக்கணும், கொண்டாந்து கிளாஸுக்குள்ள